ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனர்ஜி ஹீலரு. ஸோ நான் வந்து ஹீலிங் பண்ணுவேன். ஹீலிங் பண்ணக்குள்ளே நிறைய பேர் கேட்குறாங்க, அது எப்படி சாத்தியம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாம் வந்து எனர்ஜி வேர்ல்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதாவது என்ன செய்கிறோமோ அதை செய்கிறோம். இருந்தாலும் அது எப்படி கேட்குது, ஒருத்தவங்க எதிர்க்க இல்லை எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட டிஸ்டன்ஸ்லேருந்து ஹீல் பண்ண முடியுமே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா வந்து ஹீலர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், வெரி சிம்பிள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து சாதா மனுஷன் ஒருத்தவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொஞ்சம் வந்து துக்கமாக இருக்குது, இல்லை வந்து மூடு நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து இமீடியட்டாக வந்துட்டு ஒரு அழகான ஒரு சீனரி, ஒரு ஹவாய் தீவில் இருக்கிற ஒரு பீச்சு, இல்லை எங்கேயோ இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி வந்து அந்த நம்ம யூடியூப் வீடியோலையோ இல்லை ஒரு பிக்சரையோ பார்த்தோன்னா உடனே அந்த சீனை பார்த்ததும் அந்த எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்ல ஃபீலிங் வருது இல்லையா? நல்ல ஃபீலிங் எப்படி வருது, இதெல்லாம் எப்படி சாத்தியம், அதை பார்த்தா அதுலேருந்து எப்படி எனர்ஜி வருது, நம்மளுடைய மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுது, நம்ம அதில் இருக்கிற எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எங்கேயோ இருக்கிறது வந்து இங்கே உட்காந்து நம்மளால் அதை வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுதில்ல, அது ஒரு பவர் தானே அது. ஸோ அந்த பவர் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் பவர் இருக்குது. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட்டை திங்க் பண்ணோன்னா அந்த பாசிட்டிவ் தாட், ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணத்துலேருந்து உடனே அதில் இருக்கிற எனர்ஜி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து எல்லாருக்கும் கையில் இருக்கிற ஒரு சக்தி, எல்லாராலையும் இதை அனுபவிக்க முடியும். ஸோ இதைத்தான் வந்துட்டு ஹீலர்ஸ் ஒரு படி மேலே போய் எனர்ஜி ஹீலர்ஸு பிராணசக்தியை வச்சு ஹீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கிறவங்களுடைய ஒரு சக்ராவை வந்து குணப்படுத்துறதுக்கு நான் அதுக்கு தேவையான பிராணசக்தி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பிராணசக்தி இங்கேருந்து அதே எண்ணத்தோடு கொடுப்பேன். நான் எண்ணெய் வடிவில் கொடுப்பேன். அந்த எண்ணத்தை ஃபாலோ பண்ணி எனர்ஜி போயிட்டு அது நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து நடக்கும். புரியுதுங்களா? பிராணசக்தி உலகத்தில். ஸோ வந்து இதுதான் வந்து நடக்கிறது. இதை வந்து எல்லாருக்கும் இருக்கிற சக்தி தான். அதை வந்து அவங்க வந்து ஒரு படி மேலே போயிட்டு எனர்ஜி ஹீலர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து புத்தி கூர்மை வந்து, அதாவது நம்மளுக்கு மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியும்னா நாம் நினைக்கிறத வந்துட்டு சாதிக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா அதை உருவகப்படுத்தி அது உண்மையிலே வந்துட்டு எனர்ஜி வேர்ல்டில் வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அது வந்து நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிஜம். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன் நான். ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம கையிலையே வந்துட்டு நம்மளை நாமளே குணப்படுத்துறது, மற்றவங்களை குணப்படுத்துறது, அதுக்கெல்லாம் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு ஸோ நல்ல எண்ணம் வச்சோன்னா அதுக்கான எனர்ஜி நாம் வந்து அனுபவிப்போம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் பேசிக்ஸு எனர்ஜி ஹீலர்ஸ் பண்ணுறதும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். இதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நமக்கு நாமளே வந்துட்டு ஹீல் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இதுலேருந்து புரியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. பாய்.